ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி நம்முடைய மல்லிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. டாடா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை புரிஞ்சிக்குவார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத. நாளைக்கு வேலையில் போயிட்டு சேர்றதை முதல்ல யோசிங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா, எப்படி வெண்பா உன்னுடைய டாடா என் மேலே படும் கோபத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனான்னு கண்டிப்பாக என்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுறாரு. என்ன ஒன்று பிரிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் சொல்கிறதே கேளுங்க. நீங்கள் இந்த ராஜேஸ்வரி அத்தைக்கிட்ட காசு எதுக்குன்னாலும் கேட்குறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு எது தேவைன்னாலே அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் வேலைக்கு போனால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சரி வெண்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெண்பா குட்டி உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுங்க, எங்கே இருக்குது பேக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி கேட்டுடுறாங்க. கேட்டுட்ட பாரு பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே போல இருக்குது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை விஜய் அவனுடைய மனசுலேருந்து ஒரு ஓரத்தில் வச்சுருந்தான். ஆனால் இப்போ அதுவுமே இல்லை. உன்னை தூக்கி எரிஞ்சிட்டான். உன் மேலே கை அடிக்கிறதே கை வாங்கிட்டான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி உங்ககிட்ட இருந்த காசெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். அதனால் உனக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே சமயம் நம்ம வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா, வெண்பா நீ ஓவராக அவகிட்ட சப்போர்ட் பண்ணேன்னு கண்டிப்பாக நீ ஒரு நாளைக்கு என்கிட்ட சிக்கி அவஸ்தைப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆமாம் மல்லியம்மா நாளைக்கு வேலைக்கு போகாதான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரிக்கு கோபம் நம்முடைய மல்லியோட பேக் எங்கே இருக்கா அப்படின்றத தேடுறாங்க. தேடி அந்த பேக்கில் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்ட பாரு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லி எதுக்காக என்னுடைய பேக்கை எடுக்கிறீங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே தடுக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த ராஜேஸ்வரி நம்முடைய மல்லியோட பேக்கை எடுத்துடுறாங்க. எடுத்து அந்த பேக்கில் அப்படி என்ன தான் எடுக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்த்தா, நம்முடைய மல்லியோட சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வேலைக்கு வர சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட பாஸு சர்டிஃபிகேட் இருந்தால் தானடி நீ வேலைக்கு போய் என்னை அசிங்கப்படுத்து என்கிட்ட காசு கேட்க மாட்டேன். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டே உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்கிட்ட தான் பிச்சை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. மேடம் தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வேலைக்கு கூட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த ராஜேஸ்வரி என் மனசு இறங்காது. மல்லி உன்னை உன்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறன்றதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லிக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதோ கடவுள், அதே சமயம் இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தாதாங்க அவளுக்கு கஷ்டம்னா என்ன வலினா என்னன்றது புரியும். நம்முடைய மல்லியோட சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்ய காத்திருக்கலான்றதாங்க வரப்போகிற எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சவங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்முடைய மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காத இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களுடைய சப்போர்ட் தெரிவிங்க. தேங்க்ஸ்.